ஹாய் ஹலோ கைஸ் சம்பளத்தோட சேவை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைன்னு பத்திலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்தது யாருக்குமே தெரியாத வேலை வாய்ப்புங்க. கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பு மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும், உங்களுக்கு நாங்க 21,700 சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துருக்காங்க. வயது 40 வயது வரை மட்டும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ 25 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 15 உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. ஸோ விண்ணப்பித்தாவே உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாத வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கீழே பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குதுங்க. ஏஎஸ்சி சென்டர் நாம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இது எங்க இருக்குதுன்னா ஆர்மி, அதாவது ராணுவத்துக்காக நீங்க பார்த்தீங்கன்னா சேவை செய்யணும். ஸோ அங்க எந்த மாதிரி சேவை செய்யறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம். இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு மொத்தம் 62 வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. இந்த வேகன்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி சென்டர், ஆர்மி சர்வீஸ் சென்டர் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சவுத் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9 போஸ்டிங் இருக்குது. 9 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்ரிங், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சிங்க. அதே மாதிரி சமையல் செய்யறதுக்கு குக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிங்க. எம்டிஎஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிங்க. அதே மாதிரி உங்களுக்கு மோட்டார் டிரைவர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க 6 வேகன்சிங்க. கிளீனர் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிங்க. அடுத்து ட்ரேட்ஸ்மேன் மேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சியும், ஃபயர் இன்ஜின் டிரைவர் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும், ஃபயர்மேன் 24 வேகன்சிங்க. ரொம்ப நாளா ஃபயர்மேன் ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா 24 வேகன்சிங்க. அதே மாதிரி லீடிங் ஃபயர்மேனுக்கு 14 வேகன்சிங்க. இது ரெண்டுமே அதிகங்க. ஸோ இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th, அதே மாதிரி டிப்ளமோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேன்னா அதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணுங்க. அடுத்து நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் டிரைவருக்கு மட்டும் 27 வயது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே 25ங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. SC ST 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ். ஸோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சம்பளமா உங்களுக்கு கேட்ரிங் 19,900 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 21,700 கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 21,700 சம்பளமா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல சேலரி பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு, பிசிக்கல், ப்ராக்டிக் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஆதார் கார்டு, அதே மாதிரி நீங்கள் 10th பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதோட மார்க் ஷீட்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறதுக்கான சாதி சான்றிதழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எல்லாமே போஸ்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பணும். இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 15/8ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 15/8 ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டா 4/9/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பு எங்க இருக்குதுன்னா ஏஎஸ்சி சென்டருங்க, அக்ரம் போஸ்ட், பெங்களூர் 7 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல இருந்து அதிகமா பெங்களூர்ல தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.